ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஓவரால் மார்க்கெட் டைரெக்ஷனை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்ன் இதை நம்ம விரிவாக பார்க்கலாம். டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் டைரெக்ஷனல் பொசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெசண்ட்டாக ஜிரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், டிமேட் அக்கௌண்ட். ஸோ மற்ற ப்ரோக்கர்ஸில் எந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஜிரோதா பிளாட்ஃபார்மில் இந்த டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்ன் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஓவரால் டைரக்ஷன் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் யூ கேன் ஏபிள் டு ப்ரிடிக்ட் குவிக்லி. ஓகேவா? இந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சார்ட் பேட்டர்ன். ஓகேவா? ஒரு ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் அடுத்து ஒரு 1 வீக் ப்ரைஸ் எங்கே மூவ்மெண்ட் போக போகுது, ஒரு அப் ஆர் டவுன் அப்படின்றத இந்த டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்னை வச்சு ஈஸியாக யூ கேன் ஏபிள் டு ப்ரிடிக்ட் த மார்க்கெட் அண்ட் அக்கார்டிங் டு that you can take the positional strategies. Okay, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்னுக்கு நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் தட் we need to apply in the chart அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைம் ஃப்ரேம் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா 1 day டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன் நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் we are going to use இந்த ஜிரோதாவில் பார்த்தீங்கன்னா many chart types are there. Out of that we are going to use colored HCL bars. ஓகேவா? The chart pattern that we are going to use in our chart is HCL bar, colored HCL bars. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெயின் என்ன அட்வான்டேஜ்னா, ப்ரைஸ் at end of the market where it has been closed, whether it's closed previous days lows or previous days high. In the normal candlestick pattern you cannot able to predict the closing price easy predict பண்ண முடியாது. Instead of that you have to draw the line to measure the closing price. But when you are using these colored HCL bars, you can easily able to predict where the market was closed at end of the market or trading days. ஸோ இதில் நம்ம டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்ன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு you have to predict you can able to predict the market direction, overall market direction predict பண்ணலாம். ஸோ இந்த டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல் பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் colored HCL bars நீங்கள் you have to apply in your chart and then add the pivot points indicators and select the Fibonacci types. Okay, standard and Fibonacci types, 2 types of there. Out of that 2 you have to choose Fibonacci. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய சார்ட் செட்டப். ஓகே, டு ப்ரிடிக்ட் த ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன். ஸோ நீங்கள் அது ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி தான் மார்க்கெட் முடியுது அப்படின்னா, ப்ரீவியஸ் முன்னாடி ஒரு 1 வீக் ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கா இல்லை டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கா அப்படின்றது யூ ஹாவ் டு திங்க் அண்ட் செக் இந்த சார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு என்றைக்கு அப்படின்னா அரௌண்டு 12th April 4, 2024 அரௌண்டு ஒரு 5 days மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 12th April 2024 அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். இந்த பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு keep it in your mind. After strong down trendல மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட்
லோ இந்த ப்ரைஸுக்கு மேலே மறுநாள் ஓப்பன் ஆகிற ட்ரேடிங் டேஸில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12th ஏப்ரல் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு, அதோட 15th டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 18th 16th 18th டவுன் ட்ரெண்டு தான், 16th டவுன் ட்ரெண்டு தான். பட் 19th ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 18ஆம் தேதி விடிய லோ அண்ட் க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அது மாதிரி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா the trend has been changed from bearish to bullish. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி வந்து எப்போ வந்து ஆஃப்டர் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு அது வரக்கூடிய நாட்களில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு முன்னர நாளுடைய க்ளோசிங் அண்ட் லோ ப்ரைஸுக்கு மேலே எப்போ வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து த ட்ரெண்ட் ஹேஸ் பீன் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அரௌண்டு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா 47,552. நீங்கள் ஸ்டாப் லாஸாக கீழே வந்து இந்த 46,000 இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா 47,000 அரௌண்டு 600 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். ஸோ 47,600லேருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 48,600, ஆல்மோஸ்ட்டு ஒரு 1000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ரேலி கொடுத்துருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு அளவு ஒரு 1:1.5 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கலாம். அது போக இந்த டார்கெட் நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டபுள் க்ளோஸ் கீ ரிவர்சல். இப்போ பார்த்தா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்டர் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் எப்படி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் க்ளோஸ் வைக்குதோ அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். இது வந்து ஆஃப்டர் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து எப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 21 மார்ச்லேருந்து 10ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டாக போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 46,500 to 49,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் ஒரு மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு வரக்கூடிய நாட்களில் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி நீங்கள் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் போயிட்டு வரும்போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் டேஸ் ஹை அண்ட் லோ அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து எப்போ க்ளோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டு லோ ஃபார்ம் ஆகிட்டு கடைசியில் க்ளோஸ் வச்சுருக்கும். இதே வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து மார்க்கெட் லோ ஓப்பன் ஆகிட்டு ஹை போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 days க்ளோசிங் அண்ட் லோ ப்ரைஸு கீழே வந்து இந்த 12ஆம் தேதி ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ இதாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சம் இண்டிகேட்டர்ஸ் யூ கேன் யூஸ் சம் இண்டிகேட்டர்ஸ் டு அனலைஸ் த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் செக் த குளோபல் மார்க்கெட் அண்ட் தென் செக் FI and DI's datas to analyze the overall market direction. ஓகேவா? நீங்கள் ஷார்ட் அண்ட் லாங் பில்டப் ஆகிருக்கா, FIs வந்து செல்லிங் சைடில் இருக்கிறாங்களா இல்லை பையிங் சைடில் இருக்கிறாங்களா அப்படின்றத யூ கேன் அனலைஸ். அக்கார்டிங் டு தேட் யூ கேன் டேக் த பொசிஷன். சரிங்களா? இந்த பேஸ் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் எனி ஆஃப் யூ டு டேக் எனி ட்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜிஸ். பிஃபோர் யூ டேக் எனி ஸ்ட்ராட்டஜி ஆர் take any trades in the stock market, I am not responsible for your profit and losses. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு மிகவும் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இஃப் யூ ஃபீல் இட்ஸ் பெட்டர் கம்பேர்ட் டு அதர் ஸ்ட்ராட்டஜி யூ கேன் கோ ஹெட்.
Thank you so much, friends. I found that many of you not yet subscribed, but you are watching my video. If you're really interested to watch and support me, please hit and share the videos to your friends who want to learn the stock market, friends. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச்.